சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. குடும்பத்தில் இருக்குது, நண்பர்களுக்கு இருக்குது. இதனால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சந்தேகப்பட்டு நம்புறது ஒரு நல்ல காரியம். மனுஷருக்குள்ள சந்தேகம் வரலாம், இயேசுவின் மேல் சந்தேகம் வரலாமா? பெத்தானியாவில் மார்த்தாள், மரியாள், லாசரு இயேசுவால் மிகவும் நேசிக்கப்பட்ட குடும்பம். இயேசு தங்கின வீடு. அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை. லாசரு மரிக்கும் நிலை, கடுமையான வியாதி. உடனே இந்த சகோதரிகள் இயேசுவுக்கு தகவல் அனுப்புறாங்க. நீர் அதிகமாக சிநேகிக்கிற உன்னுடைய நண்பர் லாசரு மரிக்கும் நிலையில் இருக்கிறார், நீங்கள் உடனே புறப்பட்டு வர வேண்டும். இயேசு அங்கேயே 2 நாள் இருந்துடுறார். அவர் புறப்பட்டு வர்றதுக்குள்ள லாசரு அடக்கம் பண்ணிடுறாங்க, கல்லறையில் வச்சிடுறாங்க. 4 நாள் ஆகி போயிடுது. இயேசு திரும்பி வராரு. இந்த மார்த்தாள், மரியாள் இயேசு கிட்ட வந்து அவர் காலை பிடிச்சி சொல்றாங்க, இயேசுவே, நீர் ஒருவேளை இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் கழிச்சிருப்பானே. சந்தேகம். இயேசு எங்க இருந்தாலும் அவருடைய வல்லமை என்னுடைய சகோதரனை காப்பாற்றும் அப்படின்றது தான் விசுவாசம். ஆனா இயேசுவை நன்கு அறிந்த குடும்பம், இந்த சகோதரிகள், நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் பழிச்சிருப்பானே அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவங்களுக்கு, நானே வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தார். இன்னொரு சந்தர்ப்பத்துல இயேசு கடல் மேல நடந்து வர்றதை பேதுரு பார்த்துட்டு, நீர் இயேசுவானால், நீர் ஆண்டவர் ஆனால் நானும் கடல் மேல நடந்து வரணும். சந்தேகம். ஒருவேளை இவரால் கடல் மேல நடக்க வைக்க முடியல, அவர் இயேசு இல்லைன்னு ஆயிடுமா? ஆண்டவர் இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ இயேசு நடந்து வா அப்படின்றாரு. பேதுரு நடந்து போகும்பொழுது கடுமையான அலை அடிச்சு மூழ்கும் பொழுது பயப்படுறாரு, அலறாரு. அற்ப விசுவாசியே, நீ ஏன் என்ன சந்தேகப்பட்ட? நான் தானே உங்களெல்லாம் வழி நடத்துற ஆண்டவர், என்ன நீ சந்தேகப்படலாமா? பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1 வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ, சம்பவித்ததோ? ஆதலால் நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசேக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. 40 வருஷம் அண்ணாந்தத்துல சுத்தி தெரிஞ்சிருந்தாங்களே, பல 100 வருஷம் அடிமையா இருந்த